ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன இன்ஃபோ, செஷன் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் நோ செஷன் இந்த இதில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே இந்த மஸ்ட் நோவில் இருக்கும். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங் இண்டிகேட்டர்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிபி யூஎஸ்டி ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் கொடுத்தது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? பிஃபோர் டார்கெட்டை வந்து இது மாதிரி தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம், டோட்டல் செல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிஃபோர் அந்த மூமெண்ட்டுக்கு பிஃபோரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஷேர் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து ஷேர் பண்ண சார்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் வியூ சேம் இது தான். சரிங்களா? இப்போ வந்து அதை எப்படி வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அனாலிசிஸே வந்து ட்ரெண்டு தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே போயிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளோவோட உடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா இங்கே நமக்கு சிஹெச் வந்து சிஹெச் கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல செல் பார்க்குறது நமக்கு வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும், பை பார்க்குறது கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ இந்த இடத்துல நம்ம செல் தான் பார்க்கணும். இப்போ வந்து நான் இது பண்ணுறதுலையே இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்கே ஒரு ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் இந்த ஆர்டர் பிளாக்கோட இது. சரிங்களா? நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்கிறது ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஹைலி பவர்ஃபுல். அவ்வளோதான் வந்து விஷயம். அது வந்து ப்ரோவாக இருந்தாலும் சரி, கவுண்டராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து மற்ற ஆர்டர் பிளாக்கை காட்டிலும் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து டேரெக்டாக வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே என்ட்ராகுது. ஆர்டர் பிளாக்குள்ளே என்ட்ராகிறப்பவே ஒரு சிஆர் வந்து நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? சிஆர் கிடைக்கிது. இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி டேரெக்டாக இந்த பிளேஸில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இங்கேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் சிஆரை பொறுத்தளவு போதும். பட் சேஃபர் சைடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வைங்க. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இங்கே சிஆர் வச்சாலும் ஓகே தான். ஏன்னா வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வைக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? ஸோ இங்கே ஒன்று வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ வந்து சார் சிஆர் பார்த்துட்டோம், இப்போ எஸ்எம்சியில் வந்து ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்றத பார்க்குறக்காக நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ஃபால். சரிங்களா? ஹெவி ஃபால் ஆகுது. ஹெவி ஃபால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி பார்க்குறோம். சரிங்களா? ஹெவி ஃபால் ஆகுது அப்படின்னாலே செல்லுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். சரிங்களா? ஒரு 15 minutesல நான் வந்து இது பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணுற வரைக்கும் வந்திருக்கு. பட் ஸ்டில் டேப் வந்து பண்ணல. ஆமாம், டேப் வந்து பண்ணல, மைன்யூட்டாக விட்ருக்கு. பட் 5 minutesல பார்த்தோம்னா ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் அந்த இடத்துல வந்து நம்ம காட்டிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் திரும்ப போகிறேன் அப்படின்றத மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கேயே ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் இது பண்ணுறப்ப சிஆர்னு வரதை நம்ம வந்து எஸ்எம்சி வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 5 minutesல இதாகும். சரிங்களா? இப்போ வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் வச்சிங்கன்னா ஒரு 1:4 வந்து நமக்கு வந்து இருக்குது. அடுத்த கேண்டிலே வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு டவுட் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று தான். அதாவது இது வந்து ரீசன்ட் டார்கெட். சரிங்களா? ஆக்சுவலி இது வச்சுக்கலாம். சரிங்களா? ரீசன்ட் டார்கெட்டு. பட் இது எவ்வளோ தூரம் கீழே போகும் அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரு 1 டேயில் வந்து அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். சரிங்களா? 1 டேயில் அடுத்த ஆர்டர் பிளாக் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து இந்த ஒரு சார்ட்லேயே வந்து நல்ல ஒரு ட்ரிக்கி பார்ட். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் எடுக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அதோட ஒரே ஒரு இது 1 டேவோட ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிருந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ தூரம் வந்து நம்மளையே நிறைய பேர் வந்து நம்ம விட மாட்டோம். ஸோ இதை எப்படி சார் நம்ம கவுண்டர் பண்ணுறது அப்படின்னா,
இங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கிருந்து செல் பாருங்கள். சரிங்களா, இங்கிருந்து எவ்வளோ என்ட்ரி கிடைச்சாலும் செல் மட்டுமே பாருங்கள். அப்போ வந்து உங்களோட அக்யூரஸியும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ட்ரேடில் வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்ற ஒரு இது இருக்காது. சரிங்களா, இங்கே ஒரு செல்லு வந்து ஆகுதுங்களா, நம்ம இது வரைக்கும் வந்து இழுத்து விட்டுருவோம். இழுத்து விட்டுட்டு இது ஒரு பாட்டில் இருக்கட்டும். சரிங்களா, அது பார்க்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன், இங்கே ஒரு செல்லு வந்து தாராளமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே ஏறி கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொடுக்குது. இங்கே ஒரு செல்லு வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து 1:2 வந்து பெட்டர். சரிங்களா, ரொம்பவும் வந்து ஹையாக வந்து வச்சு இது பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஒரு 1:2 1:3 அந்த அளவுக்கு வந்து சிஆரில் பார்க்குறீங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். சரிங்களா, ரிசல்ட் நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணதுலேயே நான் சொல்கிறேன், சிஆர் லைவில் டெஸ்ட் பண்ணதை நான் சொல்கிறேன், எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. சரிங்களா, இவ்வளோ தூரம் மேலே ஏறுதுங்களா, ஒரு பாயிண்டில் வந்து இது பிரேக் ஆகி கீழே இறங்கியே ஆகணும். அந்த பாயிண்ட் எங்கே அப்படின்றத பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அதாவது சிஆரை மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஃபெயிலிங் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே எஸ்எம்சியோட சிஆரை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப ரேட் நல்லாயிருக்கு. சரிங்களா, அவ்வளோதான் வந்து விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிச்சு தூக்கிட்டு கீழே போகுது. இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு 1:2 1:3 அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடிச்சு தூக்கிட்டு கீழே போகுது. எங்கேருந்து அவன் போகிறான் அப்படின்றத அனாலிசிஸ் ஒன்று போடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர் பிளாக், சேம் இது தான். சரிங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறுது. எங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத மறுபடியும் வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா டேரெக்டாக இங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவ்வளோதான். எங்கே நம்ம எடுத்தோமோ அதே தான் வந்து விளையாண்டுருக்கோம். நீங்கள் ஒட்டுக்காக எடுக்கிறதும் இல்லை, நான் வந்து 2% எடுக்கிறதும் அது உங்களுடைய ஓன் இது. அப்போலையா நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒரு எஸ்எல் வச்சோம் தெரியுங்களா, அதே சேம் எஸ்எல் தான், வேறு எதுவுமே இல்லை. ஒரே இது, ஒரே ஃபார்மேட்டு, வேறு ஆங்கிளில் பார்க்குறோம், அவ்வளோதான். உங்களுக்கு 1:2 வந்து போதும் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே 1:2 இழுத்தட்டிங்க. எல்லாமே வந்து ஒர்க்கு தான். 1:2 எல்லாமே சின்ன சின்ன இடத்துலையும் வந்து ஒர்க்கு தான். பட் வந்து ஆர்டர் பிளாக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிஆர் பார்க்குறீங்கன்னா ஹைலி பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 டேவோட அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பை பார்க்குறது செல் பார்க்குறது அது வந்து தனி. சரிங்களா, அதை வந்து லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து அது இஷ்யூ இல்லை, நம்ம வந்து லேட்டராக அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். Okay, thank you. Have a great day. Happy trading.